ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நீங்கள் பார்ப்பதற்கு ஆவலாக இருப்பீங்க. கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பகுதியில் கள ஆய்வு செய்த செந்தில்குமார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சென்ற 2021 78.18% வாக்குப்பதிவாயிருக்கு. அவ்வளவு சின்னதுரை அப்படியே சட்டமன்ற வேட்பாளர்களே மிகவும் எளிமையானவர், இன்கம் டாக்ஸை கட்டாத ஒரு தோழர் சின்னதுரை அவர் தான் இங்க வெற்றி பெற்றாரு. அதிமுகவுடைய ஜெயபாரதியை இங்க வெற்றி கொண்டாரு. இது ஒரு தனி தொகுதி அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப 2026 பாத்தீங்கன்னா 84.47% வாக்கு பதிவாயிருக்கு. இந்த முறை சின்னதுரை எதிர்த்து போட்டியிடுபவர் பாஜகவுடைய உதயகுமார். வாய்ப்பு யாருக்கு? கந்தர்வக்கோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஏற்கனவே சிட்டிங்க எம்எல்ஏ இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் எளிமையின் சிகரமா இருந்து பல்வேறு போராட்டங்கள், மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து இப்போ அந்த எளிமைக்கு மாறாக, அந்த போராட்டங்களுக்கு மாறாக அவர் பதவியில் இருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் மக்கள் மத்தியில பெரிய அளவுல எதிர்வினையை ஆட்டியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம இந்த ஒவ்வொரு பகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்கும் போது அங்க இருக்கக்கூடிய கால்ஸ் சாராய தொழிற்சாலையில அது மூலமா கிட்டத்தட்ட 15 உயிர்களுக்கும் மேல போயிருக்கு. ஆனா அதை பத்தி ஒரு தகவல் கூட வெளியே வரல. அதை பத்தி அந்த எம்எல்ஏ பேசக்கூட கிடையாது. சூழ்நிலையில அண்ணாபுர மக்கள், அதனால பாதிப்பான மக்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டோம் உறுதியா, ஏன்னா எங்கள் உயிரை காவு கொடுத்த அவருக்கு எங்களோட ஓட்டு கிடையாதுன்னு பல கிராமங்கள்ல சொல்லிடுறாங்க. குறிப்பா அந்த ரசாயன ஆலை, அந்த கால்ஸ் ஃபேக்டரி இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய யுக்திகள், அதாவது முன்னாடி அவர் எலெக்ஷன் முன்னாடி எப்படி இருந்தாரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருந்தாரு, அவரோட சுத்தி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு, அவரோட வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதே மக்கள் கண்காணிச்சு. ஏன்னா பொதுவாகவே நம்ம கம்யூனிஸ்ட்காரங்க எளிமையானவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பிம்பம் இருக்கு. அந்த பிம்பம் இவரால உடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. மற்ற கட்சிக்காரர்கள் புரிந்தாலும் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு புரியாத ஒரு புரிதாக இருந்துச்சு. இவர் மூலமா அது புரியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பிஜேபி கேண்டிடேட் அவங்க உதயகுமார் அவர்கள் சமீப காலத்துல சேர்ந்திருந்தாலும் ஏற்கனவே அந்த தொகுதியில பிஜேபி கேண்டிடேட் இருந்திருக்காங்க. கடந்த காலங்கள்ல ஒரு முறை இருந்திருக்காங்க. அதனால சின்னம் போய் சேர்ந்திருக்கு. இருந்தாலும் கடைசி கட்டத்துல அண்ணாமலுடைய பிரச்சாரம் பெரிய அளவுக்குள்ள அந்த கேண்டிடேட்டுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, அதிமுக பிஜேபி சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அவங்க நிர்வாகிகளுக்கும் சரி பெரிய அளவுல கை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால இங்க இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பா இது தனித்தொகுதி அப்படின்றனால நிறைய சொல்லப்போனா பட்டியலின மக்கள் விஜய்க்கு வாக்களிக்கிறதுல பெரிய ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. இளைஞர்கள், பெண்களை தாண்டி குறிப்பா பட்டியலின பெண்கள் சரி, பட்டியலின பொதுமக்களும் சரி, அவங்க பெரிய அளவுல தாவேக்காவுக்கு வாக்களிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த தாவேக்கா பிரிக்கக்கூடிய வாக்கு, குறிப்பாக நீங்க சொல்ற அந்த பட்டியல் சமூகத்துடைய அந்த பெண்களுடைய வாக்கு, இதெல்லாம் இதுக்கு முன்னால திமுகவுக்கு போயிட்டு இருந்ததா இல்ல அதிமுகவுக்கு போயிட்டு இருந்ததா? இங்க இப்ப எப்படி மாறுறது மாதிரி இருக்கு? அந்த பிரிப்புனால யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய தலித் வாக்குகள் எப்பயுமே திமுக வசமா இருந்திருக்குது. கடந்த காலங்கள்ல அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் காரணமாக அந்த வாக்குகள் எல்லாமே, குறிப்பா பெண்களோட வாக்குகள் எல்லாமே தாவேக்காக்கு தான் போகுதே தவிர பிஜேபிக்கோ இல்ல அதிமுக கூட்டணி சார்ந்தவங்களுக்கு யாருக்கு வரல அப்படிங்கிறது, பெருமளவு வரல அப்படிங்கிறது நம்ம கருத்துக்களை தெரிஞ்சது. குறிப்பா சொல்ல போனா தலித் பெண்கள் 1000 ரூபாய் வாங்கினாலும் நாங்க வாங்கிட்டு அந்த அந்த ஓட்டை நாங்க விஜய்க்கு தான் போட போறோம்னு தைரியமா சொன்னாங்க. நிறைய இடத்துல சொன்னாங்க. சோ அந்த மாதிரி சூழல் தான் இருக்கு. ஏன்னா அந்த 1000 ரூபாய் காசு பெரிய அளவுல எதிர்படல. எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அந்த 1000 ரூபாய் கொடுத்து என்ன பண்றது, வாங்குறதுக்கு நாங்க எங்க வீட்டு பிள்ளைங்க இருக்கணும் எதிர்காலத்துல அப்படின்ற ஒரு பெரிய அளவுல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா தலித் மக்களுக்கான பாதுகாவலன், சமூக நீதி பாதுகாவலன் சொல்லக்கூடிய திமுக அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் கொஞ்சம் கொஞ்சமா இது வெளிச்சத்துக்கு வர்றத மக்கள் சொல்றதை கேட்க முடியும். அதனால அந்த வாக்குகள் அதிகமா தாவேக்கா பக்கம் போகுது. குறிப்பா தாவேக்கா கந்தர்வக்கோட்டை தொகுதியில கிட்டத்தட்ட 14% 17% வாக்குகள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த வாக்குகள் திமுக தான் பெருமளவு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் திமுக கூட்டணிக்கு. அதாவது அங்க இருக்கக்கூடிய சின்னதுரை, அவர் கம்யூனிஸ்ட் சேர்ந்தது சின்னதுரைக்கு ஏற்கனவே அவர் மேல இருக்க அதிருப்தியா இருக்கட்டும், இவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளா இருக்கட்டும், அதை தாண்டி பிரிக்கக்கூடிய வாக்குகளா இருக்கட்டும், எல்லாமே சின்னதுரைக்கு தான் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒரு விசேஷமான உண்மையா.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தனி தொகுதி அதோடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்குறீங்க. எளிமையின் சிகரமாக போராட்டத்தின் சிங்கமாக தன்னை காட்டி கொண்டிருந்த சின்னதுரை இப்பொழுது எப்படி ஆஸ்தி பாஸ்திகளுடன் இருக்கிறார், அவருடைய வசதி எப்படி உயர்ந்திருக்கிறது, தன்னுடைய மகன்லாம் இப்போ மகனுக்கு திருமணம் அவ்வளவு படாடோபமாக நடத்தினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் ஒன்று இருக்குது. இந்த பணம்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு மக்களவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம கிரவுண்ட் ரிப்போர்ட்டு செய்த செந்தில்குமார்கிட்ட அது வீடியோவே பதிவு பண்ணியிருக்கிறோம் நம்ம ஸ்ரீ டிவியில். அதெல்லாம் கால்ஸ் ஃபேக்ட்ரி, அதுக்கு எதிராக ஆரம்பத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்ததே சின்னதுரை தான். ஆனால் அவர் எம்எல்ஏ ஆன பிறகு இங்கே பல பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த ரசாயனத்தின் மூலமாகவும் இந்த லிக்கர் பிரிவரிஸ் அந்த ஃபேக்ட்ரியின் மூலமாகவும். அதற்கு பிறகு அதை பற்றி ஒரு சட்டசபையில் பேசவே இல்லை. மாறாக நாம் தமிழர் கட்சி தான் இங்கே பெரிய அளவு போராட்டத்தை அதற்கு பிறகு முன்னெடுத்தது அப்படிங்கிறதுல கிரவுண்ட் ரிப்போர்ட்டாக நம்ம சொன்னோம். இவர் வெளி பூச்சுக்குத்தான் எளிமையானவர், ஆனால் இவர் ஒரு புஷ்வா லெவலுக்கு மாறிட்டார் அப்படிங்கிறதுல அந்த பகுதி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தெளிவு பிறக்க ஆரம்பிச்சிருக்கிறது. பல கிராமங்களில் இவருக்கு ஓட்டளிக்க மாட்டோம் அப்படின்னே தைரியமாக சொன்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி இங்கே அண்ணாமலை இந்த திமுக செய்த அட்ரோசிட்டிஸ், குறிப்பாக பட்டியல் சமூகத்திற்கு எதிராக திமுக இழைத்த அநீதிகளை எல்லாம் பட்டியல் போட்டு வெளுத்து வாங்கினது, அது அந்த மக்களிடையே பெரிய அளவு போய் சேர்ந்திருக்கிறது. அதே போல் இந்த திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய பல பட்டியல் சமூகத்தை, குறிப்பாக பெண்கள் எல்லாம் கூட தாவேக்காவிற்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு செலுத்தியிருக்காங்க. இதற்கு முன்னால் அவங்க திமுகவுக்கு செலுத்திய வாக்குகளை இப்பொழுது தாவேக்காவுக்கு போட்டிருக்காங்க. அதிமுக வாக்கும் கொஞ்சம் போயிருக்கலாம். சென்ற முறை பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 வாக்குகள் வித்தியாசத்துலாம் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இப்போ தாவேக்கா ஒரு 14% மேலே இங்கே வாக்கு பெருக்கிது அப்படின்னு வச்சோம்னா, அது அதிமுகலேருந்து ஒரு 3% எடுத்தால் கூட 10%க்கு மேலே திமுக கூட்டணியிலிருந்து எடுத்ததுன்னா அது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஆகவே பாஜக வெற்றி பெறக்கூடிய ஒரு சில தொகுதிகள் சொல்கிறாங்களா, அதில் கந்தர்வக்கோட்டை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.